உலக ரசிகர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில உருவாகி உள்ள படம் தான் இந்த படம் ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு. இந்த படத்துல அமிதாப் பச்சன், கமலஹாசன், பிரபாஸ், தீபிகா படுகோன், திஷா பதானி அப்படின்னு பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடிச்சிருக்காங்க. படத்துல கீர்த்தி சுரேஷை வைத்து மகாநடி அப்படின்னு படத்தை டைரக்ஷன் பண்ண நம்ம நாக் அஸ்வின் தான் இந்த படத்தையுமே டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம படத்துடைய ப்ரொமோஷன் படு ஜோராக போயிட்டு இருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. இந்த விழாவில் அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், தமிழ்ல இருந்து நம்ம கமலஹாசன், பிரபாஸ் அவர்களுமே கலந்து கொண்டாங்க. இந்த விழாவில் நம்ம தீபிகா படுகோன் பிரெக்னன்ட் லேடியா வந்திருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த விழாவில் நம்ம அமிதாப் பச்சன் அவர்கள் ரொம்பவே கலகலப்பாகவும் இருந்தாரு. அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், வீடியோக்கள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி இருக்கு. கல்கி திரைப்படம் தெலுங்குல மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட மல்டி லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகுது அப்படின்றதுனால தமிழ்லயுமே இந்த படத்துடைய ப்ரொமோஷன் பட ஜோராக போயிட்டு அந்த வகையில பாத்தீங்கன்னா படத்துடைய ப்ரொமோஷனுக்காக நம்ம பிரபாஸ் அவர்கள் கொடுக்கிற இன்டர்வியூக்களுமே சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகிட்டு இருக்கு. அந்த வகையில தமிழ் சினிமாவில் நம்ம அதிசரை பற்றி பிரபாஸிடம் ஒரு சில வார்த்தைகள் கேட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல பாண்டிங் இருக்கு. அதாவது அதிசர் நடித்த பில்லா படத்தை அங்க தெலுங்குல நம்ம பிரபாஸ் அவர்கள் தான் நடிச்சிருப்பாரு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க ரெண்டு பேருமே அப்போது தொடர்பு கொண்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதன் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில மீட்டிங்களும் நடந்திருக்கா. ஆகையால பிரபாஸிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு நம்ம பிரபாஸ் அவர்கள் அதிசருக்கு தமிழ் சினிமாவில் மட்டும் ரசிகர் இல்ல, தெலுங்கானாலுமே ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு. அதிசர் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்ற மாதிரி புகழ்ந்து தள்ளியும் இருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.